नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं लक्ष्मीनारायणं नारायणं लक्ष्मीनारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं वैभोगमे बद्री नारायण अरविंद वल्ली कल्याण பக்தி என்பது பக்கத்துல தீ பக்தி लक्ष्मीनारायणं नारायणं लक्ष्मीनारायणं पङ्कजविलोचनं नारायणं पङ्कजविलोचनं नारायणं पङ्कजविलोचनं नारायणं पङ्कजविलोचनं नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायण नारायण परो ज्योतिरात्मा नारायण परः नारायण परं ब्रह्मतत्त्वं नारायण परः नारायण परो ध्यानं नारायण परः यच्च किञ्चित् सर्वं दृश्यते श्रूयते विवा अच्रप्रदादरं नारायणं अहं भजे பெருமாள் அவதாரம் பண்ணன்னிக்கே பெருமாள் வந்து அஷ்டாட்சர மந்திரத்தை தானே நரனாவும் நாராயணனாவும் எல்லாமா இருந்து உபதேசம் பண்ணி அருளினார். இது என்ன அப்படின்னாக்க, இந்த மந்திரத்தை சொல்வார்க்கு மறுபிறவி கிடையாது. மோட்சம்னு சொல்லக்கூடிய மோட்சதாயகனாக இருக்கக்கூடியவர் தான் பத்ரி நாராயண பெருமாள். அதை வந்து பாமரராக நமக்கெல்லாம் அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டு தான் பகவான் வந்து பூலோகத்தில் தானே அதை உபதேசித்த. அதை தான் பிற்காலத்தில் ராமானுஜர் கூரை ஏறி எல்லாரும் உய்வு பெறணுன்றதுக்காக சொன்னார். அப்பேற்பட்ட பத்ரிநாராயணனுடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு ஆடி அஸ்தத்தில் தான் அவருடைய அவதாரம். இதே மாதிரி 106 திவ்யதேசத்தில் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச गिरिधारी गोविंद नीलमेघ सुंदर रघुकुल तिलक रघुरामचंद्र सीतापते श्रीरामचंद्र கன்றாயர்களெடுத்த எழில் விடவில் பழநடசை மந்திர விதியில் பூசன பெறாது மழை பொழிந்திடத் தளர்ந்து ஆயரந்தம் ஓடினவா நிறதளராமல் எம்பெருமான் அருளென்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே எந்துனக் பதுமத்தளர் மகள் தனக்கும் இன்பன் நட்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துனை பஞ்ச பாண்டவர்காகி வாயுரதூது சென்னியங்குமெந்துணை எந்த தந்ததம் ஆனை திருவல்லிக்கேணி கண்டேனே அந்தகன் சிறுவன் அரசர் சமரசர் கிளையவன் அணி இழையச் சென்னு எந்தமக்குரிமசை எனத் தெரியாது எம்பெருமான் அருளன்